ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. வணக்கம் நேயர்களே, இது வாழ வைக்கும் வாஸ்து நேரம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம வார வாரமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய விளக்கங்கள் சார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் எழுதி அனுப்பியிருக்கீங்க. அதுவும் சில கேள்விகளையும் தொகுத்து நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு பதில் கொடுக்கறதுக்காகவும் விளக்கம் கொடுக்கறதுக்காகவும் வாஸ்து பேராசிரியர் டாக்டர் MSR மணிபாரதி சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், வாஸ்து எந்த இடத்துல சார் ஆரம்பிக்குது? அதாவது வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா, வானம் தோண்டும் போதா, இல்லை மனை தேர்ந்தெடுக்கும் போதா, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சார்? பொதுவாக மனை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்தே நம்ம சரி பார்க்கணும். இப்போ மனை வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா லேஅவுட்டில் பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னு நம்ம போகிறோம். அப்போ லேஅவுட்டில் பிரிச்சுக்கூடிய அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மனையினுடைய சாலை அமைப்பு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அதன்படி பிரித்த நிறைய மனைகள் வித்தியாசப்படுது. அந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சோம்னா முதலாளிங்களுக்கு லாஸ் இல்லாமல் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு கட்டடம் கட்டக்கூடியவங்க யாருன்னா அவங்கள தானே எல்லாரும் முதலாளிங்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு. எந்த திசை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் சார்? முதல்ல எல்லா திசையும் பார்த்து எடுக்கலாம். ஆனால் அந்த திசையினுடைய அமைப்பு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் வாஸ்து வல்லுநர்கள் அவசியம். இப்போ 5 டிகிரி முன்பின்னாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மனை யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சார். இப்போ டிகிரி வேரியேஷன்ஸ் சொல்கிறீங்க இல்லையா சார்? அது எப்படி, அது புரியல, அது எப்படி சார் வேரியேஷன்ஸ்னா? அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்படிங்கிற அர்த்தம். எல்லாருக்கும் தெரிஞ்சால் அது ரகசியமா? ஆனால் ஒரு நல்ல உண்மை. ஆனால் இதை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு தனியாக நீங்கள் என்னென்னா ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அதை கண்டுபிடிக்கணுன்னாலே ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியுமா? ஸ்டெதஸ்கோப் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த அமைப்பை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதனுடைய அளவீடுகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ஏன்னா அது பூராமே என்னென்னா ஒவ்வொரு தன்மைகள்லையும் பார்த்திங்கன்னா இப்போது கட்டடம் கொடுக்கும் பொழுது ஈசான்யம் திருப்புதல், இப்போ வளச்சுத்து ரொம்ப நல்லது அப்படின்னு நடைமுறையில் உங்களுடைய கொத்தனார்களெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வளச்சுத்தாக கட்டடத்தை மொத்தத்தில் திருப்பும் பொழுது எவ்வளவு தப்பு நடக்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தான் இப்போ திருப்பி வச்சு போட்டு கட்டடத்தை உங்கள் இதில் கட்டி கொடுத்துட்றாரு உங்கள் கொத்தனார். ஆனால் சில சமயங்களில் மனையினுடைய அமைப்புகள் தப்பாக இருந்து இவர் திருத்தும் பொழுது அந்த தப்புக்கு இது சப்போர்ட் பண்ணாமல் நல்ல அமைப்பாக மாறக்கூடிய லட்சத்தில் ஒரு மனை நல்லா இருக்கிறதாக ஆகியிருக்கலாம். உடனே நான் திருப்பி வச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனைகளை திருத்தும் பொழுது நிறைய வேஸ்ட் ஆகுது. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் நீ எதுவுமே கட்டடத்தில் கை வைக்க வேண்டாம், நான் மந்திரம் தருகிறேன் என்றால் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா செலவு பண்றதுக்கு நீங்க ரெடிங்கும் பொழுது மணிபாரதி நீங்க சொல்ற இந்த டிகிரி வேரியேஷன்ஸ் அதாவது வாஸ்து குறித்து நிறைய புக்ஸ் இருக்கு. இது எல்லாமே படிச்சா நேர்த்தன்மையில கொடுப்பதற்கான பொது தன்மைகளை தான் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க பெட்ரூம் கொடுக்கணும், இது கொடுக்கணும். ஆனா அந்த டிகிரி வேரியேஷன்ஸ் குறித்த தகவல்கள் நீங்க தான் சார் சொல்றீங்க. ஆமா, அது நான் தானே எங்க தாத்தா காலத்துல இருந்து இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்ததை பூரா ரகசியத்தை பூரா வெளியில சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா வாஸ்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதை இன்னும் பல மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். மற்றவங்க யார் சொல்லி தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க? சொல்லி தந்திருந்தா தான் பரவாயில்லையே, தரலையே. அதனால தானே நானும் சொல்கிறேன், நான் தர்றேன் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறோம். சார், இப்போ ஒரு மனையை தேர்ந்தெடுக்கும் போது நிறைய டைப்ஸ் இருக்குல்ல சார்? சதுரமாக இருக்குது, செவ்வகமாக இருக்குது, முக்கோணமாக இருக்குது, இப்படி நிறைய டைமென்ஷன்ஸில் இருக்குது. எந்த மாதிரி மனை வாஸ்துக்கு சிறந்தது? சதுரம் செவ்வகம் சிறந்தது. இந்த சதுரம் செவ்வகம் சிறந்ததில் தான் இந்த உங்களுக்கு
டிகிரி வித்தியாசத்தை எல்லாம் கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கோண மனையாக இருந்து நல்லா இருக்குதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கோண மனையினுடைய அமைப்பில் எந்த கட்டடம் இருந்தாலும் அந்த கட்டடம் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் எத்தனையோ பெருநகரங்கள்லாம் முக்கோண அமைப்புகளில் இருந்த கட்டடங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அது தெருக்குத்தலோட முக்கோண அமைப்பு பெற்ற கட்டடங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புன்னு இருக்கும். ஏன்னா அந்த ரோடு 2 பக்கம் பிரியுது, நடுவில் வந்து முக்கோண அமைப்பில் இருக்குது. அப்படிங்கிற கட்டடம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கு பொருந்தும், வியாபார ஸ்தலத்துக்கு பொருந்தும். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா முழு அமைப்பை வச்சுருந்தானா பொருந்தும், அதில் முன்பின் பாகங்களில் எடுத்தாங்கன்னா சிக்கல். அதுக்கு இன்னரில் என்னென்ன பண்ணணுமோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறதுங்கிறது தான் வாஸ்துக்கலையினுடைய நுட்பம். சார் இப்போ இந்த ஒரு சிலர் வந்து சதுரமாக இருக்கிறதுலே வந்து ஒரு பக்கம் வந்து இழுத்த இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா சார், அது முழுவதுமாகவே கட்டடமாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது சதுரமாக இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நீங்கள் இழுத்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் இழுக்கிறீங்கிறத பொறுத்து தன்மை மாறி போகும். ஆமாம் வாங்க நல்ல கூட்டணி தான் சொல்லி கூப்பிட்றாங்க, அது நல்ல கூட்டணியாக இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி அமைப்பது போல தான். இப்போ வந்து அவன் நல்ல நண்பன் உனக்கு உதவுவான்னு சொல்கிறீங்க, ஆனால் அவனே பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளில் கெட்ட நண்பனாக இருக்கிறான்ங்கும் பொழுது இப்போ எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அதனால் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற தன்மைக்கு மனை சொல்லித்தரும், அவன் கெட்டவன் ஆகையினால அவனோட தொடர்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆகையினால கட்டடத்தினுடைய சதுரம் செவ்வகம் அப்படின்னு இருந்தாலும் அந்த அமைப்புகளில் கட்டடம் தருவதற்கே பல சாஸ்திர அமைப்புகள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட வந்தாங்க கோணல் மாடலாக ஒரு கட்டடத்தை கட்டிட்டு ரொம்ப திருத்த முடியாத ஒரு கஷ்டத்தில் வரும்பொழுது தான் நாங்களும் குழம்பி அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தரணுமேங்கிறதுக்காக சில அமைப்புகளை நாங்கள் பலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதில் வாஸ்து வல்லுநர்களுக்கு தான் போராட்டம் அதிகம். ஏன்னா வீட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு நின்றுவாங்க வீட்டில் ஓனர்ஸ். அது எந்த மாதிரி தப்பு, எந்த மாதிரி இவங்களுக்கு முதல்ல ஒரு ரெட்டிஃபை தர முடியும், எதை முதல்ல ஆறுதலாக தந்தால் அடுத்தடுத்து வேலைகளுக்கு இவங்க செய்ய முடியும், அப்படி செய்வதன் மூலமாக இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு இந்த அனலைஸ் பண்ணுறதுக்கே இது ஒரு பெரிய விஷயம். சார் நிறைய காம்ப்ளெக்ஸஸ் வந்து அந்த மாதிரி வந்து வித்தியாசமான ஆங்கிள்ஸில் வந்து கொடுக்குறது தானே இப்போ வந்து ஃபேஷனாக இருக்குது இல்லையா சார்? ஆமாம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 2 வருஷம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்க கடையில் மாறி மாறி போயிட்டுருக்குறாங்க. இப்போ ஒரு 3 வருஷம் நிலையாக ஒருத்தரும் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அமைஞ்சு போகும். ஒரு சில இடங்களில் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்கும். என்னமோ வந்துட்டோம், வாடகை கம்மி, ஆரம்பத்துலேருந்து இருக்கிறோம், வருமானம் கம்மின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் ஒரு நல்ல அமைப்புகளுக்கு தள்ளுறோம். இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம், பூஸ்டப் பண்ணி கொடுக்குறோம். பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் கட்டடத்துக்குள்ளே முழுமையாக கிடைக்கிற மாதிரி பூஸ்டப் பண்ணி தர்றோம். இந்த ஆற்றல் முழுமைப்படுத்தப்படும் பொழுது அங்கே இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்களான்னா ஜெயிக்கிறாங்க. அதுதான் இந்த கலையினுடைய ஒரு வெற்றி. சரி, இப்போ ஒரு அம்மா வந்து கேட்டு எழுதிக்காங்க, அதாவது நான் வாஸ்துபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கை படித்து தென்மேற்கில் பெட்ரூம் கொடுத்தேன், வடமேற்கில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கேன், அண்டு மிச்ச தென்கிழக்கில் வந்து அடுப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இதில் வந்து தென்மேற்கில் வந்து பையனுக்கு வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அடுத்து வடமேற்கில் இருக்கிற பெட்ரூமில் இவங்க இருக்கிறாங்களாம். மற்ற உபயோகத்தில் இருக்கும்போது வந்து சொன்ன பேச்சு வந்து பையன் வந்து சொன்ன பேச்சே கேட்குறதில்ல, எனக்கு வந்து அடங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் இதை கண்டுக்கிறதே கிடையாது, அவர் எப்போவும் வந்து வெளியே வந்து சுற்றுற வேலையிலே இருக்கிறாரு. இதுக்கு வந்து என்ன, நான் இவ்வளவும் பார்த்து பண்ணியும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வடமேற்கில் பெட்ரூம் கொடுக்கறதும் தென்மேற்கில் பெட்ரூம் கொடுக்கறதும் பொது அமைப்பு. அதே நேரத்தில் இவங்க வந்து இணைப்பு கழிவறைங்கிறதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராவாக கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான பகை அமைப்புகள்லாம் கிடைக்கலாம். அப்போது இந்த அமைப்புகள் வந்து பின்தங்கிய தன்மை அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போயிருக்கும். அப்போ இவங்க வந்து பொதுவாக பெட்ரூமை மட்டும் காரணம் காமிக்கிறாங்க, அதுக்குள்ள இணைப்புகளை எல்லாம் இவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம்ஸ் கொடுக்கவே கூடாதா? கொடுக்குற விதத்தில் கொடுக்கலாம். கொடுக்குற விதம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா 7க்கு 4 கழிவறைன்னு ஒன்று எடுக்கிறாங்க. இந்த 7க்கு 4 கழிவறை அப்படிங்கிற அமைப்புகளில் கழிவு தொட்டி அமைக்கிறது, அதாவது கிளாசெட் அமைக்கிறது, இதையெல்லாம் மாறுபடும். அது கூட பார்க்கணுமா சார்? கிளாசெட் எல்லாமே. அதாவது என்னன்னா வாஸ்துன்னு நீங்கள் முழுமையாக வந்துட்டிங்கன்னா முழுமையாக ஒரு வாஸ்துக்காரர்கிட்ட போய் முழுமையான பிளானை வாங்கிக்கிட்டு அதன்படி அட்வைஸ் கேட்டு செய்யும் பொழுது தான் சரியாக வரும். இப்போ இதே ஊரில்
நான் எத்தனையோ பிளான் போட்டு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருத்தங்களும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை நிற்கும். சார் வேலை நிற்குது சார் அப்படிம்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன தப்பு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கும், ஆரம்ப நிலை. அதாவது இந்த இடத்துல இது கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல தவறுதலான அமைப்பில் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது யாருக்கு சொல்கிறோம்? நேரடியாக ஓனருக்கு தான் சொல்கிறோம். ஓனர் கண்காணிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் கிடையாது. இதே ஊரில் ஒரு மேஸ்திரி ரொம்ப அருமையாக எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு கேட்டவர் கடைசி வேலை முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அத்தனையும் என்னென்ன கூடாதுன்னு சொன்னோன்னோ அதை பூரா பண்ணி வச்சுருக்கிறார். மேலே ஒரு கட்டடத்தை கொடுத்து பள்ளமாக்கி வச்சுருக்கிறாரு. கீழே ஈசான்யம் மேடு கூடாதுன்னு சொல்லி நான் இப்படியெல்லாம் கொடுக்கணுன்னு கிளாஸ் நடத்தினேன். அப்படியாப்பட்ட மேஸ்திரி நான் எல்லாம் அருமையாக பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஒர்க்கு ஃப்ளோரிங் வேலை முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே கான்ட்ராவாக முடிக்கிறார். நான் போய் பார்த்திங்கன்னா அந்த கட்டடம் நடந்துகிட்டு இருக்கையில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க ஒருத்தங்க. திடீர்னு அந்த வீட்டுக்கு பொண்ணு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க, அடுத்த ஆள் வரமாட்டேங்குதுங்கிறாரு. என்னடா அது இவ்வளோ அருமையாக நான் கொடுத்துட்டு வந்தேனே, அது எப்படி முடியாமல் போகும் அப்படின்னு போய் பார்த்தா அப்படியே ஆப்போசிட். ஓனரை கூப்பிட்டு என்ன சார் அப்படின்ட்டு, இல்லை என் பொண்ணு சொன்னால், ஆனால் நீங்கள் இப்படித்தான் மேஸ்திரிகிட்ட சொல்லியிருப்பீங்களோட, உங்களுக்கே சொன்னனே, உங்கள் பொண்ணுக்கும் சொன்னனே, வேலை நடக்கும் பொழுது பார்க்க வேண்டியது நீங்கள் தானே. இப்போ அந்த மேஸ்திரி வேலையை முடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு, நீங்கள் தான் இந்த வேலையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஜினியரை அனுப்ப வேண்டியதாகுது. சரி, இப்போ மற்ற இடங்களும் சரி, ஃப்ளோரிங் லெவலில் நம்ம மாற்றம் செய்யும் போது பள்ளமாக இருக்குது, மேடாக இருக்குது, அது சரி அப்படிங்கும்போது டோட்டல் ஏரியாவையுமே நம்ம சரி பண்ண வேண்டியது, சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் முதல்லயே ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ உங்களுடைய கட்டடம்னா இப்படி தான் அமைக்கணும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது கையளவுன்னு நீங்கள் வச்சிருக்கிற இடமாக இருந்தாலும் அந்த கையினுடைய அமைப்புகளில் விரலினுடைய அமைப்பு அதை ஒன்று சேர்த்தும் பொழுது வரக்கூடிய தன்மை இந்த மாதிரி உங்களுடைய கழிவறை, சமையலறை, மற்றபடி படுக்கை அறை, உணவு அறை, அதாவது டைனிங் ஹால், அப்புறம் மெயின் அறைன்னு சொல்லக்கூடிய ஹால், இதை பூரா நீங்கள் நல்ல அமைப்பில் கொடுத்தே தான் ஆகணும். முக்கிய ஹால், வராண்டா அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த வராண்டாவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அது கொடுக்கக்கூடிய வளர்ச்சி, போர்ட்டிகோ வளர்ச்சி கட்டுப்பாடாக இருக்கணும். கொடுக்கக்கூடிய பால்கனி கட்டுப்பாடாக இருக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. இப்போ கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்குறான். ஆள் உருவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும் பொழுது இமை இருக்கணும், இமைக்கு கீழே கண் இருக்கணும், கண்ணுக்கு அந்த கண் மூடிங்கிற அமைப்பு இருக்கணும். அதனுடைய இதில் தூசியை தட்டி விடுறதுக்காக உரோமம் இருக்கணும்னெல்லாம் இறைவன் அருமையாக திட்டம் போட்டு கொடுத்து இந்த மனித பிறவியை கொடுத்துருக்குறான்னா ஒவ்வொன்றுலேயும் திட்டமிடுதல்ங்கிற அமைப்பை சொல்லி கொடுத்து தான் கொடுத்துருக்குறான். இல்லைன்னா 6வது அறிவு இருக்கக்கூடிய மிருகம்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்த கட்டடத்தில் ஒன்றி வரும்பொழுது தான் 6வது அறிவு பெற்ற மனிதன்னு வருது. இல்லைன்னா 6வது அறிவுடைய மிருகம்னு ஒரு கவிஞன் வர்ணிக்கிறான் மனிதனை. அப்போது அவன் வர்ணிப்பது குற்றமான இல்லை, ஆனால் குற்றவாளியாக நம்மளை ஆக்கி வர்ணிக்கிறதுக்கு கவிஞனும் குற்றவாளி ஆகிறான். நாமளும் அமைப்புள்ள வீட்டில் இருக்கிறதுனால அவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருத்தமான ஆளாக மாறுறோம். சரி, இப்போ இது ஒரு சிலர் மனையடி சாஸ்திரம் தான் வாஸ்து தான் மனையடி சாஸ்திரம், இந்த அளவுகள் வச்சா போதும் அப்படிங்கிறாங்க இல்லையா சார்? மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுடைய ஒவ்வொரு அமைப்புகள்லையும் வெறும் கணக்கு மட்டும்தான், அதாவது அளவு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அதே சாஸ்திரத்தில் 2 பக்கம்தான் உங்களுக்கு இந்த அளவு. இந்த பக்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம். ஆனால் இவ்வளோ பெரிய புத்தகத்தில் பாக்கி பக்கமெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதில் பாடல்களெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானல்ல, ஒவ்வொரு அறையும் எப்படி இருக்கணும்னு பாடலெல்லாம் கொடுத்தானே, இடத்த தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு கொடுத்தானே. அப்போ அதையெல்லாம் விட்டு போட்டு வெறும் இந்த 2 பக்கம்தான். அதான் கேலண்டர் பின்னால் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. நல்ல அளவா கெட்ட அளவான்ட்டு அதுக்கு வாஸ்து வல்லுநரே வேண்டியதில்லை, உங்கள் மேஸ்திரி வேண்டியதில்லை, உங்கள் இன்ஜினியர் வேண்டியதில்லை. ஆனால் இந்த மொத்த அமைப்புக்கும் அவர்கள் கொடுத்த பாடலினுடைய பொருள், அதனுடைய அமைப்புகள்னால மனிதனுடைய வாழ்க்கை தன்மை அப்படின்னு இத்தனையும் பார்க்கறதுக்கு தான் இப்போ நான் தேவை. சார், இப்போ ஒவ்வொரு திசையில் மரங்கள் செடிகள் கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய செடி கொடிகள் இருக்குது. அதில் எது இருக்கக்கூடாது, எது இருக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பயனுள்ளதாக எல்லா மரமும் பயனுள்ளது தான். இப்போ புளிய மரம் பயனில்லாததா? ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கி ரசம் வைக்கணும்னா தேவை. முருங்கை மரம் பயனில்லாததா? பயனுள்ளது தான். அருமையான கூட்டு, பொரியல், ரசம்
என்னென்னமோ முருங்கையில் பண்ணுறோம். ஆனால் இது அத்தனையும் பயனுள்ளதாக இருந்தாலும் இந்த மனைக்கு வரக்கூடிய வளத்தை தடுக்கக்கூடிய அமைப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புளிய மரம் எங்கள் வீட்டில் இருந்தால் நல்லது, அது எவ்வளோ புளி தருது, வருஷத்துக்கு 10,000 ரூபா தருதுங்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை சிதைக்கும். அதனால் அந்த மாதிரி மரங்களை எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதை நாங்கள் வெட்டுங்கன்னு சொல்கிறோம். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ முதல்ல நீங்கள் எவ்வளவோ தப்பு வச்சுருந்தாலும் இந்த மரங்களை நீக்கினாலாவது கிடைக்கும்னு. ஆனால் அதே மரம் மேற்கில் நிற்கும் பொழுது வெட்டுறதுக்கு யோசித்து தான் வெட்டணும். எடுத்தோம் கவுத்தோம்னு வெட்டிட முடியாது. ஏன்னா மேற்கில் மரம் இருக்கலாம்னு இருக்கும். உங்கள் கட்டட அமைப்போட கம்பேர் பண்ணி அந்த மரம் எடுத்தால் உடனடியாக பாதிப்பை தருமான்னு பார்த்தா தரும். அப்படிங்கிற நிலையில் அந்த மரம் இருந்ததுன்னா அதுக்கு கட்டுப்பாடுக்கு என்னென்ன செய்ய முடியும், எப்படி அந்த மரத்தை நீக்குவதற்கு முன்னால். இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சின்ன புண்ணுன்னு அமுத்துனா போதும் அப்படின்னு இருந்தாலும் அந்த அமுத்துறதுக்கு முன்னால் பாதுகாப்பு தன்மை, வலி இல்லாத தன்மை அப்படிங்கிற அமைப்புகளில் இந்த கீறு முன்னே அது பழுக்கணும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பது போல் அந்த மரத்தை வெட்டுறதுக்கும் முன்னால் அந்த மரத்தை உடனடியாக வெட்டும் பொழுது நம்மளுடைய கட்டடத்தினுடைய அமைப்புக்கு உடனடி பாதிப்பு அந்த வீட்டில் நகிழுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ மேற்கில் அந்த மரம் இருந்து வெட்டுறோம் அப்படின்னா அந்த இடம் வெற்றிடம் ஆகும் பொழுது குடும்ப தலைவனை உடனடியாக பாதிக்கும். அப்போது அதை வெட்டுவதற்கும் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சப்டிவிஷன். அது முழுவதும் லைவில் சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய டைம் கொஞ்சம். அதனால் இப்படி இருக்குதா, உடனே நீங்கள் பாருங்கள், பார்த்து தான் செய்யணும். உங்களால் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள். ஒரு மாத்திரையை கடையில் வாங்கினாரு, மருந்து கடைக்காரு சிக்கிக்கிறாரு. அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள், நல்ல வைத்தியம் பண்ணிக்கங்கிறது மாதிரி நல்ல வாஸ்துக்காரரை பாருங்கள், உங்கள் வீட்டை திருத்திக்கங்க. நல்லவராக மணிபாரதி தெரிஞ்சால் வாங்க, அவ்வளோதான். சார், ஒரு சில வீடுகளில் ஜன்னல் கதவு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க இல்லையா சார்? பாதி க்ளோஸ் பண்ணி பாதி திறந்து வச்சுருக்காங்க, இல்லை ஒரு கதவை க்ளோஸ் பண்ணி ஒரு கதவை திறந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மூடி திறந்து வச்சுருக்கிறதுல கூட எதுவும் பாதிப்பு உண்டா சார்? அதாவது ஜன்னல்னாலே வெண்டிலேஷனுக்காக கொடுக்குறோம். இன்றைக்கி ஏசி அது இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் ஜன்னலை சாத்தி வைக்கிறது அப்படின்லாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனால் பகலில் கொஞ்சம் திறந்து வைக்கணும் அப்படிங்கிற கணக்குக்கு நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்ன தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஏசிலேயே நீங்கள் இருந்துட்டு வருஷம் முழுவதும் ஏசியில் இருங்க, ஸ்கின் அலர்ஜி ஆகிடும். அப்போ சூரியனுடைய வெப்பமும் உங்களுக்கு வேணும். சூரியனுடைய வெப்பத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்காக ஏசி, அதான் கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டையுமே நீங்கள் சமமாக எடுத்துக்கணும். இப்போ உணவுகள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயிர்னெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதை தான் புரோட்டீன்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே அவன் புரோட்டீன் அவன் கொடுத்ததெல்லாம் பயிர் வகைகளில் இருக்குதுன்னு தானே சொல்லியிருக்கிறான். இதை புரோட்டீன்னு சொல்லாமல் சொன்னால் இன்றைக்கி வெளிப்பாடாக சொல்கிறோம். அது மாதிரி தான் ஒரு காலகட்டங்களில் மனையடின்னு அடிக்கணக்கை மட்டும் கணக்குன்னு எடுத்துகிட்டு பெரிய ஆளுக மற்ற விஷயங்களெல்லாம் ரகசியமாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ஒன்றை மட்டும் இவனுக்கு சொல்லுவான், இதில் ஏமாந்து போனால் போயிட்டு போகிறான், முறையாக கேட்டால் கேட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நிறைய அமைப்புகள் பூரா அந்த தன்மைகளில் கொடுத்து தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். பிரம்ம குத்தல், பிரம்மத்தினுடைய துண்டிப்பு, ஈசான்ய துண்டிப்பு. ஏன்னா மனையடியில் கணக்காக வச்சுருக்கிறீங்க, ஆனால் ஈசான்ய துண்டிப்பு, வாயவிய துண்டிப்பு, அக்னி துண்டிப்பு, நிருதி துண்டிப்பு, இப்படின்னு ஒவ்வொரு பாகத்தினுடைய அமைப்புகளில் பல்வேறு துண்டிப்புகளில் என்ன காரணம்? ஈசான்ய வளர்ச்சி, நைதிரிய வளர்ச்சி, அக்னி வளர்ச்சி, வாயவிய வளர்ச்சி, இந்த வளர்ச்சிகளின் அமைப்புகளில் என்ன காரணம்? இதுக்கு பூரா ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் 2 பாடல் கொடுத்து வச்சுருக்கிறான். அப்போ அன்னைக்கெல்லாம் அவங்க அவ்வளோ தூரம் சிந்திச்சுருந்தாங்களா? அவங்களாம் முட்டாள்களா முன்னோர்கள்? நாம் தெரிஞ்சிக்கல. அதுதான் இதில் உள்ள அமைப்பு. சார், ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நான் இருக்கேன், ஆனால் நியாயமாக சம்பாதிக்கணும்னு சம்பாதிச்சு உழைத்து என் குடும்பத்தில் ஜீவனை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய இடத்துக்காக ஒரு பெரிய மனிதர் என் மேலே வம்பு வழக்கம் போட்டு அதற்காக நான் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நியாயமான நான் ஜெயிப்பேனா இல்லை செல்வாக்கான அவர் ஜெயிப்பாரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அதாவது என்னென்னா, வம்பு வழக்குன்னு இப்போ வந்திருக்குது அப்படின்னாங்களே உங்கள் வீட்டில் குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் பணமா நீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ பணப்பிரச்சனை நீங்கள் உங்கள் காரணத்தை அதில் சுட்டி காமிக்கல, ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பெரிய மனுஷன் சும்மா உங்கள் மேலே கேஸ் போடுவாரா? இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் வாங்கியிருப்பீங்க, அதை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னா உங்கள் வீட்டினுடைய பாகத்தில் தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம்.
அப்போ முதல்ல உங்கள் வீட்டை நீங்கள் திருத்த பார்த்தால் அவருடைய பணம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணீரையும் துடைக்கிறது ஒரு வேலைன்னு வச்சுட்ருக்குறோம். அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து எந்த பாகம் சார் காரணம்? நான் என்ன கர்ச்சீப் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் துடைச்சிட்டு இருக்கேன் கிடையாது. அந்த வீட்டில் அந்த அமைப்புகளை வந்து கிள்ளி எடுக்கிறோம். அதாவது வாயுவிய பாகத்தில் மட்டும் தவறு அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் வாயுவிய பாகம் மட்டும் தவறா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பாகம் தவறுனா இன்னொரு பாகமும் சேர்ந்து தவறாயிடும். இப்போ சாம்பாரில் உப்பு அதிகமாக போடப்பட்டது, இது ஒரு தவறு. ஆனால் சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும் பொழுது சாதமும் சேர்ந்து உப்பாகி போகுது. இப்போ எது தவறு? சாதம் தவறா சாம்பார் தவறா? இப்போ ரெண்டும் தவறு. அதனால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாயவிய பாக தவறு மட்டும் உங்களை பெருசாக இது சீண்டி விடுமானா இருக்காது. உங்களுடைய கௌரவம் பாலாகணுங்கிற ஒரு அமைப்புக்கு மேற்கு நைதிரிய பாகமும் தவறாக இருக்கும். அப்போ நான் வாயவிய பாகம்னு சொல்கிறேன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. என்ன காரணம்னா இது வந்து ஒரு பெரிய சிலபஸ். இப்போ எல்லோரும் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? எனக்கு தெரியாத மூளையா, இது என்னத்தை பெருசாக மணிபாரதி அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிட்டு இருக்கிறான், அடப்பாப்பா அதை தூக்கி அங்கே வைப்பா அப்படின்னு சொன்ன கதைகள் எல்லாம் மாறி இன்றைக்கி தூக்கி அந்த பக்கம் வச்ச பிறகு பிரச்சனை இன்னொன்று ஓடியாடுறாங்க. அன்றைக்கி அவர் சொன்னார்னு தூக்கி வச்சுட்டோம், இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. முதல்ல இருந்ததாவது ஆறுதல் ஐயா, நீ மறுபடி வச்ச பற்றியா அதான் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு தான் என்னை தெரியும், செலவாகும். நீங்கள் முன்கை நீண்டாதான் முழங்கை நீளம்ங்கிற தத்துவமெல்லாம் சொல்கிறீங்க. அது மாதிரி தான் இந்த அமைப்புலையும் கட்டடத்தை திருத்துவது அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையவே செம்மைப்படுத்தி தரக்கூடியது என்னுடைய பொறுப்பு. சார், ஒரு கட்டடத்தை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா சார்? அதுக்கு வந்து நிறைய ஃபைனான்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். ஆனால் வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது எப்படி சார் எழும்பும்? ஒன்றும் இல்லை, முதல்ல மணிபாரதியை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக இவருன்னா கிடையாது, ஒழுங்காக அதை கண்டுபிடிக்கிற ஆள் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி வச்சுருக்கிறேன் நான். ஆச்சுங்களா? இப்போ நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இதே ஊரில் கல்யாணம் ஆகலைன்னு என்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஆஹா ஒகனார் நான் சொன்னேன், ஒவ்வொன்றா தான் செய்யணும், இதெல்லாம் செய்யுங்க, கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னும் இந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி லண்டன் போயாச்சு. அப்படி இருக்கையில் இப்போ வந்து பரவாயில்ல, எல்லோரும் இங்கே லண்டன் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு போவாங்க. ஆனால் லண்டன்லேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை உடனே 4 நாளில் விசா கிடச்சிது, என் பொண்ணு சந்தோஷமாக லண்டன் போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த இடத்தை உங்களுக்கு வசதி பண்ணி தந்தது யார்? மணிபாரதி. அதாவது என்னென்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாலும் கிடைக்காம காலதாமதமாக இருந்தது இல்லையா? அப்போ நான் டியூன் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு அப்போ அந்த அமைப்பு கிடைக்குதுன்னா அப்போ அதுக்கு முன்னால் அது கிடைச்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை வரன் பார்த்தீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அடுத்த வாரம் இந்த ஜாதகத்தை எடுங்க, அதுக்குன்னு நேரம் காலம் கூடி வர வேண்டாமான்னு அப்படின்னு பொதுவாக சொல்கிறீங்களே. இது அமைப்பு இல்லாமையே குரு திசையினுடைய அமைப்பு, குரு பார்வையினுடைய அமைப்புன்னு உங்களுக்கு 4 வருஷத்துக்கு 3 தவணை பார்க்குறாருன்னெல்லாம் ஜோதிடர் சொல்கிறதாக கணக்குகள் வருது. அப்படி வரும் பொழுது உங்களுடைய அமைப்புகள் ஏன் தள்ளப்பட்டது, ஏன் மணிபாரதி தூண்டிய பிறகு அது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்தினுடைய பிரச்சனைகளை நீங்கள் நீக்கும் பொழுது தான் நீங்கள் பிரச்சனையில் பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு பிளானை தூக்கிட்டு வர்றாரு, சார் அந்த காலி இடத்துலையும் ஒரு கட்டடம் கட்டிடலாம் அப்படின்ட்டு. நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆக செலவு ஆகத்தான் செய்யும். இப்போ கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது செலவாகாதா? இப்போ ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய நீங்கள் ஏன் அதில் ஒரு 3% வாஸ்துக்காக ஒதுக்கக்கூடாது? 100 ரூபாய் செலவு பண்ணும் பொழுது 3 ரூபாய் வாஸ்துக்காக ஒதுக்குங்க. நீங்கள் ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு தானே லாபம். சார், அதாவது வந்து பார்க்க வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? இந்த தடை ஆகிறதுக்கு வீட்டில் ஏதாவது மாற்றம் செய்ய முடியும்? ஒன்றும் கிடையாது. எப்படி மாற்றம் பண்ண முடியும்? உடனே மணிபாரதியை பார்க்கறது தான் மாற்றம்னு வரணும். இங்கே பார்த்தாச்சுன்னா போதும், அங்கே மாற்றம் ஏற்படும். இது பெருமை அல்ல. என்கிட்ட வந்து அத்தனை லிஸ்ட்டையும் எடுத்து பாருங்கள். என்கிட்ட வரும் பொழுது அத்தனை பேரும் அவங்களுடைய கவலையோடு தான் என்கிட்ட வர்றாங்க, பிரச்சனைகளோடு தான் வர்றாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை உங்கள் வீடு தான் உங்களுக்கு தர முடியும். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும்,
உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர் வாஸ்து ஆலோசகர் விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள். முன்பதிவுக்கு RG ஜனனி, போன் 9865376115. சார், அதாவது வந்து நீங்கள் பல ப்ரோக்ராமில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சால்வேஷன் வந்து வாஸ்து மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்படி வாஸ்து மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஏன் ஸ்லோகன் வந்து மதியினால் விதி செய்வோம்னு ஸ்லோகன் வச்சுருக்கீங்க சார்? இந்த வாஸ்து அப்படிங்கிற அமைப்பே மதி தான். கட்டிடம் அப்படிங்கிறது உங்களுடைய விதி. அதாவது உங்களுடைய அறிவினால் உங்களுடைய விதி எப்படி வேணும்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கட்டடம் மட்டும்தான். பின்னால் பாருங்கள், எவ்வளோ அழகான கட்டடமெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. அழகு மட்டும் பத்தாது, அமைப்பில் யோகம் அப்படிங்கிற தன்மை தரணும். இப்போ நீங்கள் கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது எதுக்காக கட்டுறீங்க? ஐயோ, நான் எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் பண்ணித்தரல, எங்கள் அம்மா ஒன்றும் பண்ணித்தரல, யாரும் பண்ணல, என் வயசில் நான் இப்போ ஒரு கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு கட்டுறீங்க. இப்போ இந்த கட்டடத்தினால தான் இத்தனை பிரச்சனை அப்படின்னு நான் உங்களுக்கு இவ்வளவு காலங்கள் நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த கட்டடத்தினுடைய பிரச்சனையை நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய விதி அந்த கட்டிடமாக ஆகி வேலை செய்யுது. இப்போது இதை திருத்துவதற்கு யார் தேவை? மணிபாரதி. எப்படி? நீங்கள் மணிபாரதியை பார்க்கணும், பார்த்தோன்னே இந்த அறிவை பயன்படுத்தணும்னு வரும் பொழுது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அம்மா உங்களுடைய அறிவை நீங்கள் இந்த கட்டடத்தில் முதல்ல நீங்கள் கொடுத்துருந்தா உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் இது வேண்டான்னு, இந்த இவர் கேட்டாரா அப்படிம்பாங்க. இன்னொரு இடங்களில் போனால் நான் அன்னைக்கு சொன்னேன், இவ தான் இப்படி பண்ணுனா, எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்கன்னுட்டு. அங்கே இருக்கிற பெரியம்மா சொல்லும், எனக்கு ஏன் வம்புன்னு வாயை மூடிட்டு இருந்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. ஆக உங்களுக்கு தெரிந்த அறிவை, மதியை நீங்கள் அன்று பயன்படுத்தி இருந்தால் இன்று ஒரு பெரிய பில்டிங் கட்ட போகிறோம் சார், ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம், அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம், இப்போ கட்டும்பொழுது அன்னைக்கு பெரியவங்க பார்த்து கட்டிட்டாங்க, அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் எங்களுக்கு அது விஷயம் தெரியல, அதனால நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கும், நொந்து போயிருக்கிற மாதிரி இருக்காது. அப்போது கட்டிடம் அப்படிங்கிற தன்மைக்கு உண்டான அறிவை நீங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக விதி சரியான அமைப்பாக இருக்கும். மதியினால் விதி செய்வோம் அப்படிங்கிறது அதுதான். அப்போ அதாவது விதி வலியது அப்படின்னு சொன்னாலும் விதியை மதியால் வெல்லலாம்னு பெரியவங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னா எப்படி வெல்லலாம்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாகத்தில் சொன்னாங்க. அப்படி சொன்ன அத்தனையும் பலிக்காததுனால தான் எது இந்த அமைப்புகளுக்கு சரியான காரணம் அப்படின்னு இந்த மணிபாரதி ஒரு தேடல்ல, ஏன்னா 17 வயசில் எங்கள் அப்பா கொடுத்ததுக்கு பிறகும் நான் தேடினேன், கேட்டேன், விளக்கங்கள் கேட்டோம். அப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தாங்க, தெரியாதுக்கு இது எப்படின்னு தெரியல. அதாவது 8 அடி தாய் 8 அடி பிள்ளை 16 அடின்னு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச 8 அடியை சொல்லி கொடுத்துட்டேன், 16 அடிக்கு நீ முயற்சி பண்ணு அப்படின்ட்டு நான் விடலை. அப்போ தான் ஒவ்வொரு புலவர்களையாக சந்தித்தோம். இப்போ எங்கள் ஊரில் பார்த்து புலவர்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா என்னை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புலவர்களை பூரா ஆளாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் அவங்களுடைய புலமைத்தன்மையான அறிவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு மன்றத்தினுடைய செக்ரட்டரியாக இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இலக்கியங்களில் புதைந்து இருந்த அர்த்தங்களுக்கும் இங்கே மனையடியில் சொல்லப்பட்ட பாடல்களில் புதைந்திருந்த அர்த்தங்களுக்கும் கம்பேரிஷன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு தேடல்னு போகும் பொழுது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேனே இந்த விளக்கங்கள் பூரா எனக்கு கிடைச்சிது. அப்போது மதியினால் விதி செய்வது எப்படி அப்படிங்கிறத திங்க் பண்ணும் பொழுது தான் இதை எங்களுடைய இயக்கத்தின் நம்மளுடைய இயக்கத்தின் பேர் அமைப்புகளுக்கு பெரிய சொல்லாக இது இருக்கட்டும், தாரகை மந்திரமாக இருக்கட்டும்னு கொடுத்துருக்குறோம். எதிர்காலத்தில் இந்த வார்த்தை போற்றப்படும். சார், அப்போ மதியினால் விதி செய்வோம் அப்படின்னா நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்மளுடைய விதியை தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகங்கள் இதெல்லாம் இதாயிடும் இல்லையா சார்? ஜாதகம் இருக்கிறவங்களெல்லாம் நான் தூக்கி தள்ளி வச்சிட்றேம்மா. நீங்கள் ஜாதகத்தை தான் பார்ப்பீங்க, நொந்துக்கிட்டே இருங்க, எனக்கு அவசியமே இல்லை. ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, வாங்க வாழ வைப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் இல்லாதவனும் வீட்டில் தான் குடியிருக்கணும், ஜாதகம் இருக்கிறவனும் வீட்டில் தான் குடியிருக்கணும். ஜோதிடர்கள் குற்றவாளி அல்ல. ஏன்னா அது ஒரு பாஸ் புஸ்தகம்,
அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தந்த தன்மைகள் இந்தந்த கிரகம் கோச்சாரத்தில் இப்படி இருக்கும்னுட்டு. அதற்கு அவர்கள் தரக்கூடிய பரிகாரம் என்ன? ஒரு கோவிலினுடைய வழிபாடு. போங்க, நல்லா போங்க. அப்படியும் முடியலைன்னா அப்புறம் உங்கள் வீட்டை திரும்பி பாருங்கள், அங்கே என்ன தவறுங்கிறத நான் கண்டுபிடிச்சி தர்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய இடங்கள்ல என்ன சார், ஒரு கிணறு தப்புங்கிறீங்க, போர் தப்புங்கிறீங்க, செப்டிக் டேங்க் தப்புங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை மாற்றி வைக்கிறதுல எத்தனை தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இப்போ அக்னியில் ஆகாது அப்படின்னு சொன்னதுனால நான் அக்னியை விட்டுட்டு தெற்கில் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தெற்கில் கொடுக்கலாம்னு நிறைய இடத்துல கொடுத்துருக்குதுன்னு வாதிடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது தெற்கு அமைப்புகளில் அந்த 3வது வீட்டில் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நான் கொடுத்தேங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் அந்த ஒரு திசைக்கு தான் பொருந்தும். அடுத்த திசைக்கு அதையே நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா பொருந்தாது. ஏன்னா வாஸ்துனுடைய அமைப்பு அவ்வளவு தன்மை. இப்போ கிழக்கு மனைக்கு நான் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு உள்ள காம்பஸில் இருக்கக்கூடிய மனைக்கு மட்டும்தான் என்னுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அதே கிழக்கு திசை பார்த்த மனையாக இருந்தாலும் அதே கிழக்கு அமைப்புக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஒரு 4 வீதி தாண்டி நீங்கள் ஒரு கட்டடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கிழக்கு மனைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பிளான் அந்த 6வது வீதியில் இருக்கக்கூடியவருக்கு பொருந்தாது. அப்புறம் எப்படி சார் புக்கு பார்த்து அமைக்கும் போதே அது எப்படி? அதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்காக தான் ட்ரைனிங் முழுமையாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறோம். யார் கேட்குறா? கேட்க மாட்டேங்கிறாங்களே. வேண்டாம், முழுமையாக உங்களுக்கு அதெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள். அப்போ அதை திங்க் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இதையெல்லாம் மண்டையை போட்டு ஏன் உடச்சிக்கணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு தான் பயிற்சி எடுத்த பெண்மணிகளையும் ஆண்களையும் அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். என்னுடைய சிசியை ஜனனியை கூட அறிமுகப்படுத்தணும், கேளுங்க. ஒரு நிமிஷம் ஆஃபீஸில் உக்காந்து பேசுகிறதுக்கு எப்போ நாங்கள் வரட்டோன்னு நீங்கள் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிற மாதிரி ஃபோனில் பேசுகிறீங்களே தவிர, ஒரு 1/2 hour சினிமா தேட்டரில் போய் 3 மணி நேரம் காத்துட்டு இருக்கோமா, ஹாஸ்பிட்டலில் போய் காத்துட்ருக்குறோமா? ஏன் வாஸ்து ஆஃபீஸில் ஒரு 10 நிமிஷம் முன்னால் வந்துட்டா என்ன? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள், அத்தனை மணிக்கு வரேன்ட்டு என்னால் டைமே சொல்ல முடியாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள் நான் நுழைந்து விட்டேன் என்றால் அந்த வீட்டினுடைய பிரச்சனையை நீங்கள் அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் தரேன்னா கூட அந்த வீட்டினுடைய முழுமையான ஆராய்ச்சி தன்மையில் நான் அவங்களுக்கு கொடுக்காமல் நான் வர முடியாது. அதனால் நாங்கள் கரெக்டான அப்பாயின்மெண்ட்லாம் தரமாட்டோம். ஒரு நாளைக்கு 2 பேர் அப்படிங்கிறது அதிகபட்சம். 200 பேரை வேணாலும் நான் பார்க்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய வாஸ்துனுடைய நுட்பத்தன்மைக்கு. ஆனால் அந்த மாதிரி நான் கொடுக்கறதாக இருந்தால் நிறைய வீட்டை சரியான முறையில் நானே கொடுக்க முடியாது. சார் நீங்கள் ஏன் சார் அப்படி வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு ரூம் முதக்கண்டு டேப் பிடிச்சு அளந்து அவ்வளோ துல்லியமாக நீங்கள் பார்த்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் குடும்பம். அந்த வீட்டில் ஏற்கனவே பெரிய ஆட்களெல்லாம் பார்த்த ஒரு கட்டிடம். ஆனால் அவர்கள் கண்ணையெல்லாம் எது மறைத்தது என்பதெல்லாம் நான் வாதிட மாட்டோம். ஏன்னா எல்லோருமே பெரும்போக்கா மேலோட்டமாக தாங்கள் கௌரவமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே கௌரவத்தன்மையிலே அந்த கட்டடத்தை ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அதனால் நுட்பமான அமைப்புகளில் அந்த வீட்டில் ஒரு 1/2 அடி வித்தியாசம், 4 இன்ச்சு வித்தியாசம், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததை கண்டுபிடிக்கவே இல்லை. எல்லாரும் தென்மேற்கு அடைத்து கட்டடம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு அமைப்பு கொடுத்து ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னு நினச்சா நீங்கள் வக்கீல் வீட்டில் இந்த பிரச்சனையான்னு நினைப்பீங்க. அந்த வக்கீல் சம்சாரம் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு பிரச்சனைகள் தூண்டப்பட்டு மற்றவர்களால் பொருளாதார நெருக்கடியை தரப்பட்டு அந்த அம்மா தெரியாதனமாக சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, நம்ம வக்கீல் சம்சாரம் தானே அப்படின்ட்டு. ஏற்கனவே கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்கிறாங்க. இந்த அம்மாவும் போய் எங்கள் சொந்தக்காரங்க தான் சார் கொடுங்க சார்ன்ட்டாங்க. இந்த அம்மா கேரண்டி கொடுத்தோன்னே அள்ளி கொடுத்த அதே நபர் இந்த அம்மாவை கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. என்ன அதில் போய் நின்று இவங்க கப்பம் கட்டி சிக்கலாகி உடனே உடனே அடுத்த கேஸ் போடுறான் இன்னொருத்தன். என்னடான்னா அந்த ஆள் கேஸ் போட்டதுனால காசு வசூல் பண்ணிட்டான், அதனால் இந்த ஆளுக்கு நாம் காசு கொடுத்தோம் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறான். இப்படியே தொடர்ந்து 10 கேஸு. நொந்து போய் வாழலாமா வேண்டாமாங்கும் பொழுது தான் நான் கிடைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி அளந்ததுனால தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதை அந்த வீட்டுக்கும் ப்ரூஃப் பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் தான் அவங்களும் ஆஹா இப்படியெல்லாம் இருக்குதா, இது தெரியாமல் இந்த 4 வருஷம் அல்லல் பட்டமே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் காம்ப்ரமைஸில் நான் ஈஸியாக கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன அந்த குடும்பம்
இன்னைக்கு அத்தனை அமைப்புகளையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது உடனடியாக கூப்பிட்டு செலவு செய்கிறதுன்னு ஆகிப்போச்சு சார், இந்த மேலையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு இந்த நுட்பத்தை நான் கொடுத்ததுனால தான் அவங்க இல்லை முழுமையான ஒரு நிறைவுக்கு நாங்கள் வந்தோம், நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாம் சரி. எனக்கு அந்த வீட்டை பார்த்தோன்னே இந்த அம்மா கோர்ட்டில் போய் நிற்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? நிற்கலாம், வக்கீல் நிற்பார், டெய்லி அவருடைய தொழில். ஆனால் இந்த அம்மா குற்றவாளி அப்படிங்கிற ஒரு எதிரணியில் போய் நிற்கும் பொழுது தன்னுடைய மனைவிக்காக தானே வாதாட முடியாத நிலையில் இன்னொரு வழக்கறிஞரை ஏற்படுத்தி அன்னைக்குன்னு இவர் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்து எத்தனை துன்பங்களை அந்த குடும்பம் சந்திச்சிருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? ஒரு வழக்கறிஞரின் குடும்பம் வழக்குக்கு உள்ளாகுது என்றால் இங்கே வழக்குக்கு காரணமான அமைப்பு அந்த கட்டடத்தில் இருந்ததுனால தான். சார் இப்போ அடுத்தவங்கனால பிரச்சனை அப்படின்னு இருக்குல்ல சார், வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு சமாதானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குதுன்னு நாங்கள் எங்கள் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் வெளியே இருக்கவங்க ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க, அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு சண்டை, இல்லை ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிட்டு போயிடறாங்க, ஒரு வாரம் சண்டை, இப்படி இருக்குல்ல சார். இது அடுத்த வீட்டிலேருந்து வர்றதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? இது நான் சொன்ன காரணமே அதுதானே. இப்போ அடுத்தவங்களுக்கு உதவணும் பிரச்சனை, அதனால நம்ம குடும்பத்தில் சண்டை. இப்போ உதவுனது அப்படிங்கிறத விட பேசிட்டு போனாலே பிரச்சனை ஆயிடும். அதாவது வந்தா இப்போ உங்களை பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு விதம். ஆமாம், சீவி சிரிச்சிட்டு சிங்க அரைச்சிக்கிட்டு திரியிறா, இதெல்லாம் ஒரு இது நீ கண்டுக்க மாட்டியா, இது ஒரு ரகம். இப்போது முதல்ல உன் வீட்டுக்காரி நல்லா இருக்காப்பா, அழகாக இருக்கா, மங்களமாக இருக்கா, மகாலட்சுமி போல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கும் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கும் உடனே இங்கே வந்துடுமா, இதுக்கு தான் சொன்னேன் உன்னை பார்த்துட்டு நீ இதுக்கே செலவு பண்ணி தொலைஞ்சி என்னை வீணாக்குறேன்னு டக்குன்னு அந்த வார்த்தையிலேருந்து வம்பாயிடும். ஆகையினால இந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி வார்த்தையை தரணும்னாலே அக்னிபாக தவறுன்னு அர்த்தம். அப்போ அக்னிபாக தவறு இருக்கும் பொழுது இங்கே உள்ள நுழையும் பொழுதே பொறாமையாக அந்த அம்மா உள்ள நுழைஞ்சிருவா. வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே இதாக இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாரதர் வந்துட்டாரு, நாரதருடைய அமைப்பு வந்தாச்சு, இந்த தான் வாயை திறந்தா தப்புன்னு ஒரு சினிமா படத்துலேயே ஆஹா வந்துட்டா தொலைஞ்சுது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த ராசின்னு சொல்லப்பட்டாலும் இந்த அமைப்பு இருக்கும் பொழுது தான் அந்த அம்மா உள்ளே வருவா. ஏன்னா ஒரு சிலர் அவங்களுக்கு வேலையே அதுதான், இதே மென்டாலிட்டியும்பாங்க. ஏன்னா அந்த அம்மா வீடு அந்த மாதிரி மென்டாலிட்டி. ஏன்னா குற்ற உணர்வு, குற்றமான அமைப்பு, ஈசானிய குறைபாடு இருக்க வீட்டில் பொறாமைனால வெந்து போகிற அமைப்பு. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் அந்த வீட்டில் இருந்து நொந்து இருக்கக்கூடிய அம்மா இங்கே வரும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுலேயும் ஒரு சின்ன அக்னி தவறு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே வெந்து போயிடுவா. ஏன்னா இங்கே அக்னியில் தவறுனாலே உங்களுக்கு ஈசானியம் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நிறைய வீடுகள் சுற்றி கொஞ்சம் இடம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதல்னு இருக்கும். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் ஆறுதல், ஒரு பக்கம் ஆறுதலே இல்லை, நல்லா இருக்கும். இப்போ இதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அதை கண்டுபிடிச்சி நம்ம திருத்துறதுனால அந்த மாதிரி பிரச்சனை அடாடாடா அவெல்லாம் அப்படி தான் உள்ளேயே விடாதேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நபர்கள் உள்ளே நுழைய முடியாது. அதே மாதிரி திருஷ்டி படுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும், யார் கண்ணு பட்டுச்சோ அப்படி ஆயிட்டு, இல்லை ஒரு நல்ல இது பண்ணி ஒரு வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்த உடனே உடம்பு சரியில்லாமல் ஆகுறது, அந்த மாதிரி திருஷ்டி பரிகாரங்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்ன சார் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கணக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா காற்று கலைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வாஸ்துவனுடைய அமைப்பினுடைய படி. அப்போ அந்த காற்று கலைக்கப்படுவதற்காக அமைப்புகள் அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டினுடைய ஈசான்யம் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் திருஷ்டி ஈசானியத்தில் ஆரம்பமாயிடும். பாதிப்படைந்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சாலும் நோயினுடைய ஆதிக்கத்துக்கு இப்போ யாராச்சும் நல்லா இருக்கியா அப்படின்னு போனாங்கன்னா ஆகும் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவுடைய அழுத்தம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈசானிய குறைபாட்டினுடைய அமைப்பு ரெண்டு முரண்பாடான தன்மையாக மாறும். இதெல்லாம் கட்டடத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் ஆடப்போப்பா இந்த ஆளுக்கு வேலை இல்லை, இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை, என்னத்தையோ கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க, என்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நல்ல அமைப்பு கொடுத்துட்ருக்கிறவங்க எதை வேணாலும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு புலம்புவாங்க. ஆனால் நீங்களும் கொடுத்து பாருங்கள், இந்த கட்டடத்தில் இவ்வளவு வகையான பிரச்சனைகள் இருப்பதற்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டட பாகத்தினுடைய தவறுகள். இதில் அது தவறா இது தவறா இது அமைப்பா இப்படி எல்லாம் பார்த்தா இதை ஒன்றுமே பண்ண முடியாது. எதையுமே பண்ண மாட்டேன், எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. முதல்ல அது என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாங்க.
அதுக்கப்புறம் தான் தப்பு என்னது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் தான் என்கிட்ட முதல்ல வர்ற அத்தனை லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா முடியாது. இங்கே ஒரு மிகப்பெரிய வர்த்தக தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், என்னால் எதுவும் முடியாது, நான் ஒரு ஆளை போய் பார்க்க போனேன், எனக்கு 1 லட்ச ரூபா கேட்டாங்க, அதனால் அவ்வளோ வசதிகள் என்கிட்ட இல்லைன்னு தான் என்கிட்ட வந்தார். இன்றைக்கி அதே கட்டடத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரரும் மிகப்பெரிய எதிரி, அவர்னால எனக்கு வந்து கட்டடத்தில் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியாப்பட்ட எதிரியை வச்சுக்கிட்டு நான் இருக்கக்கூடிய வீடுன்னாரு. இவர் கட்டடத்தில் வேலை செய்யும் பொழுது அவர் பக்கத்து வீட்டு கட்டடத்துக்காரர் தான் கூட இருந்து, அப்படியா பண்ணிக்கப்பா, இதனால என்ன, இதனால உனக்கு கஷ்டம்னா அது என்னால் தாங்க முடியுமா, நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், நீ நொடிஞ்சு போனா எனக்கு ஆகாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட வந்து அதிசயமாக சொல்கிறாங்க, ஆஹா அந்த அவரே கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு சார் அப்படின்ட்டு. இதை செய்ய வைக்க வேண்டிய வேலை தான் என்னுடையது. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இதுக்கு என்னென்ன டியூன் தரணும், எப்படி அமைப்பு தரணும் அப்படிங்கிறதையெல்லாம் நாங்கள் கொடுப்போம். சரி, எடுத்த உடனே வந்து ஒரு சிக்கல், ரொம்ப இது பண்ண முடியாத, டாலரேட் பண்ண முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது தான் சார் வராங்க. அப்போ எடுத்ததுமே உங்களுடைய ஆல்ட்ரேஷன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குமா சார்? தெரியாதே, அதானே எனக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ எடுத்தோடனே பெரிய ஆல்ட்ரேஷனாக இருக்குமாங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஏன்னா எந்த பிரச்சனையோடு அவங்க வந்திருந்தாலும் அந்த கட்டடம் என்ன பிரச்சனையில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்காமல் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டடம் கொடுத்துருக்கீங்களா, இல்லை இத்தினோண்டு கட்டடம் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் ஃபார்முலா ஒன்று. ஆனால் அதே ஃபார்முலா வந்து கட்டடத்துக்கு கட்டடம் வந்து வித்தியாசப்படும் பொழுது எந்த முனையை முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கட்டடத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் தெரியாது. ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு அம்மா வந்து பாருங்கள் இந்த கட்டடம் பாருங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, இந்த மாதிரி என் மகன் நல்லா இருந்தான், ஆனால் இப்போ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு வந்தாங்க. ஆனால் அவங்க காமிச்ச கட்டடத்தினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படம் சொல்லுது. ஆனால் அங்கே போய் பார்த்தா தலைகீழ மாறி இருக்குது. இல்லைங்க, சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆனால் ஆஸ் இட் இஸ் இந்த பிளான் தான் அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா டெட் அகெயின்ஸ்டாக மாறி இருக்குது. என்னம்மா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்னு சொன்னீங்க, இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கும் என்னம்மா இருக்குது, இது எப்படிம்மா பொருந்துவீங்க, வாங்கம்மா உங்கள் வீடு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கொடுக்கணும், இல்லையா வாங்க நீங்கள் அப்படின்னு 2 பேரையும் வச்சுட்டு, இது என்னங்க ஐயா, இதுக்கு உண்டான ஃபார்முலா இது என்ன ஐயா, இதுக்கு உண்டான ஃபார்முலா அது எப்படிங்க ஐயா இது சரி அப்படின்னு கேட்கும் பொழுது தான் நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த இது வேண்டான்ட்டு. இவன் தான் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கட்டடம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பிளான் எடுத்துக்கிறாங்க, பிளான் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து கட்டுறோம் அப்படின்னு கட்டியிருக்கிறாங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா காசு இருக்குது, ஒரு 20,000 ரூபா மிச்சம் இருக்குது, ஒரு ரூம் கொடுப்போம்னெல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிளான் வாங்கியிருப்பாங்க, அடுத்தடுத்து கொடுக்கும் பொழுது ஏன் ஒரு 2 அடி எச்சா கொடுத்தா என்ன அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, 2 அடி எச்சா கொடுக்கும் பொழுது கட்டடங்கள் வந்து மாறுபாடாகுது. இப்போ ஒவ்வொன்றா மெர்ஜாகி வரும் பொழுது டோட்டல் அமைப்பு கொலாப்ஸ் ஆகிடுது. ஆனால் பிளானில் அவங்க போட்டிருக்கக்கூடிய அமைப்பு சரி, கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் சரி, அதே நேரத்தில் 2 அடி எச்சா கொடுக்கலாமே, 8 அடிக்கும் 10 அடிக்கும் பெரிய வித்தியாசம் மனை அடியில் பாதிப்பு இல்லையே, ரெண்டுமே நல்ல அளவே, அதனால 10 அடி வச்சேங்கிறாரு. அப்படி இந்த இதுக்கு 10 அடி கொடுத்துட்டு அடுத்ததுக்கு 11 அடின்னு மாத்துறாரு. மனை அடியில் சரியானா சரி, அடுத்தது 16ன்னு கொடுக்குறாரு, மனை அடியில் சரியானா சரி. ஆனால் அமைப்பு ரீதியாக கொடுத்ததில் ஒரு இதுக்கு ஆஸ்பெட்டாஸ் சீட் போடுறாங்க, ஒரு இதுக்கு ஓடு போட்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் டெரஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுன்னு வரும் பொழுது அப்படியே டோட்டல் கொலாப்ஸ். ஒவ்வொன்றா கொடுக்க ஒழுங்காக பாலிடெக்னிக் போயிட்டு இருந்த பையன் 2வது வருஷம் போக மாட்டேங்கிறான். எப்படி? அப்போ தான் உச்சக்கட்டமாக இன்னொரு அமைப்பை கொடுக்குறாங்க. இப்படி இன்னொரு அமைப்பு உச்சக்கட்டம்னு கொடுத்து அது விவகார அமைப்பு பெறும் பொழுது 2 விதமான தெருக்குத்தலுக்கு அந்த வீடு காரணமாக அமைஞ்சு போச்சு. அக்னி தெருக்குத்து, மேற்கு நைதிரிய குத்து, அதாவது கிழக்கு அக்னி குத்து, மேற்கு நைதிரிய குத்துன்னு மாறிப்போச்சு. ஆனால் இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் தப்பு நடந்து போச்சு. இப்போ முதல்ல அந்த வீடு அந்த இடத்தினுடைய மையத்தில் கொஞ்சம் தள்ளி கொடுக்கப்பட்டிருக்குது, சுற்றிலும் இடம் இருக்குது. அடுத்தடுத்து இவங்களுக்கு ஒவ்வொரு பணம் வர வர ஒவ்வொரு கட்டடங்களை அவங்க கொடுக்குறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இன்னொரு அமைப்பு கொடுத்து முன்னால் ஒரு
ஒருத்தங்க வாடகை கேட்குறாங்களே, இந்த இடம் இவ்வளவு இடம் இருக்குன்னு இன்னொரு ஸ்லாஃபை கொடுக்குறாங்க, அதில் ஒருத்தங்களுக்கு வாடகை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாத்ரூம் கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு ஒன்று இணைப்பாக அமையுது. பார்த்திங்கன்னா 2 விதமான தெருக்குத்தலில் வந்து நின்று போச்சு. இந்த 2 விதமான தெருக்குத்தலில் நின்ன உடனே கிழக்கு அக்னி குத்து ஆண் சந்ததிகளை பாதிக்கும்னு சொல்கிறோம், பாதிக்குது. மேற்கு நைதிரிய குத்து குடும்ப தலைவனை பாதிக்குங்கிறோம். இங்கே பையன் பொறுக்கியாகவும் தெல்லவாரியாகவும் இருக்கிறான் அப்படின்னு வரும் பொழுது தலைவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த தன்மையை ஏற்படுத்தியது எது? கட்டடம். ஜாதக ரீதியாக அவன் அப்படித்தான் இருப்பான்னு சொன்னதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது எது? இந்த கட்டடம். நான் இந்த தெருக்குத்தத்தில் இருந்து எந்த அளவுக்கு இந்த கட்டடத்தை சரி செய்ய முடியும்னு சரி செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அந்த பையன் தங்க கம்பியாக இருக்கிறான். அப்போ என்ன ஆச்சு? கட்டடத்தினுடைய அமைப்பு அவ்வளவு தூரம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு தன்மை. தெருக்குத்துக்கள் எல்லா தெருக்குத்துக்களுமே பாதிப்பு தரக்கூடியதா சார்? அதாவது இப்போ எல்லாருக்குமே ஒரு 4 தெருக்குத்து தான் தெரியும். ஈசானிய குத்தல், கிழக்கு ஈசானிய குத்தல், வடக்கு ஈசானிய குத்தல் அப்படிம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 குத்தல்கள் கணக்கில் எடுக்கப்பட்டதில் 4 சரி 4 தப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நேர்தன்மையில் இருக்கக்கூடிய கிழக்கு குத்தல்கள் எல்லாம் ரொம்ப அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக இப்படி வருது கட்டடத்தில் அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு கட்டடம் இருக்குதுன்னா இதுக்கு நேராக வர்ற குத்தல் சரின்ட்டு. ஆனால் ஒரு லைனுக்கு 54 தத்துவமாக அந்த தெருக்குத்து சப்டியூஷன் ஆகிடுது. அப்போ இந்த கட்டடத்துக்கு நேர்த்தன்மையில் வரும் பொழுது நேர்மத்தன்மைக்கும் இந்த கட்டடத்தோட அமைப்புக்கும் இதனுடைய அளவுக்கும் தெருவனுடைய அளவுக்கும், இப்போ சந்து அப்படின்னா 3 அடியில் இருந்து 6 அடி 8 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்து, 12 அடியில் இருந்து 20 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது வீதி, 20 அடியிலிருந்து 60 அடி 100 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது ரோடு. இப்படின்னு ஒரு வீதிக்கே இத்தனை பேர் இருக்குது. அப்படிங்கும் பொழுது தெருக்குத்தலுக்கும் அந்த மாதிரி அமைஞ்சு போகுது. ஒன்றும் இல்லை, எதிர்த்தாப்பில் வந்து கொடுத்தக்கூடிய கட்டடத்தில் காம்பவுண்டு கொடுக்காம ஒரு கட்டடம் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்த கட்டடமும் அதே மாதிரி அமைஞ்சு போகுது. இவங்க அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கட்டடம் ஓரளவுக்கு காம்பவுண்டோடு இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த சந்து வந்து குத்தலாக ஒரு வீட்டுக்கு அமையுது. இந்த மாதிரி தெருக்குத்தல்களுடைய வகைகள்னு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 குத்தல்கள் கணக்கில் எடுக்கலாம். சார், இப்போ அடுத்த வீட்டு அந்த சந்தை வந்து குத்தல் அப்படிங்கும்போது அடுத்த வீட்டு சந்தை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சார்? ஏன் முடியாது? உங்களுக்கு கொடை பிடிங்க, மழை பெய்யுறது முடியாதுன்னா நீங்கள் போய் ஊருக்கு கொடை பிடிக்க முடியுமா? இல்லை ஊருக்கு நீங்கள் வந்து பலூன் பறக்க விட்டு மறைக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். எதிரி குற்றவாளியாக இருக்கிறானா கொலைகாரனாக இருக்கானான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்மளை குத்தாமல் இருக்கணும், நம்மளை அவன் அடிக்காமல் இருக்க போகணும், அவ்வளவுதான். ரோட்டில் போகிறோம் 1000 பேர் நல்லவனான்னு யாருக்கும் தெரியாது, நல்லவனாகவும் இருக்கலாம். இன்றைய பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்தால் கொடூரமாக குடும்பத்தில் 5 பேரும் கொடூரப்படுத்தப்பட்ட கொலை அப்படின்ட்டு, சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கவில்லை அப்படின்னு. இந்த அளவுக்கு கொடூரத்தன்மை தோட்டத்து சாலையில் நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த வீட்டை போய் பாருங்கள், நான் சொன்ன அமைப்புகளுடைய தப்புகள் எல்லாம் கொடூரமாக இருக்கும். ஆகையினால உங்களுடைய கட்டடத்தை எந்த அளவுக்கு குறைபாடு இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு முயற்சி உங்களுக்கு வேணும். அந்த முயற்சி இருந்தால் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் மணிபாரதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு மணி பஞ்சமில்லாத அளவுக்கு பண்ணித்தர வேண்டியது இந்த பாரதியின் பொறுப்பு. நேர்களே, இது வரைக்கும் வந்து சார் கொடுத்த விளக்கம்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய வீடை வந்து திரும்பி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து சார் சொன்ன விளக்கங்களுக்கு வந்து தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க என்று சொல்லி இது வரைக்கும் விளக்கம் கொடுத்த சாருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ அமிர்தாவை வாழ வைக்கும் வாஸ்து சாஸ்திரம். உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கவும், உங்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டவும், தொழிலில் வெற்றியும் லாபமும் பெறவும், இளைஞர்கள் நல்லதொரு வேலை வாய்ப்பு பெறவும், உங்கள் அனைத்து லட்சியங்களும் நிறைவேற மாமியார் மருமகள் சண்டையை தடுக்கும் வாஸ்து. வாஸ்து சாஸ்திர முறைப்படி வழியினை கூறுகிறார் வாஸ்து பேராசிரியர், வாஸ்து ஆலோசகர், விஜய் டிவி புகழ் டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள்.
முன்பதிவுக்கு ஆர்ஜி ஜனனி. போன் 9865376115. நேர்களே, வளர்ந்து வரும் ஒரு தொழிலதிபரை இப்போ வந்து நம்ம சந்திக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய வாஸ்து அனுபவத்தை நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி வெல்டிங் ஒர்க் ஷாப் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கட்டடம் கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இடம் வந்து எப்போ வாங்குனீங்க? நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க ஆரம்பிச்சோன்னே கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? இல்லை, கட்டடம் அமைக்கல. இப்போ திடீர்னு கட்ட ஆரம்பிச்சதுக்கு காரணம் சார்? நான் வந்து இப்போ திடீர்னு கட்ட ஆரம்பிக்கல. நான் ஒரு நல்ல அமைப்பில் இந்த வீடு கட்டணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏஎம்என் டிவி வாயிலாக நம்ம மணிபாரதி அவர்களை சந்தித்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஆலோசனை பேரில் நான் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கேன். மணிபாரதி சார் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இப்போ கட்டடம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படி தானே சார்? இப்போ கட்டடம் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பிளானிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம அவங்க ஒவ்வொரு மாதமும் வரும்போது நம்மளோட கட்டடம் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிற பல ஆலோசனைகள் நல்ல மாதிரி இல்லை. இப்போ வந்து வாஸ்து பிளான் அப்படின்னா அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூம்லாம் அமைச்சு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சு தராங்க? செஞ்சுதான். பிளான் போட்டு கொடுத்ததோட அவங்க இது பண்றாங்களா, இல்லை சைட் விசிட் அந்த மாதிரிலாம் வராங்களா? ஒவ்வொரு தடவையும் சைட் விசிட்டுக்கு வர்றாங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க சார்? அவங்க வந்து நம்மளோட சில தவறுகள்லாம் நடைபெறுது நம்மளோட கட்டடத்தில். ஆனால் அதை வந்து தப்பாக இருக்குது, இதை கரெக்டாக பண்ணிக்கோங்கன்னு நல்ல ஆலோசனைலாம் அவங்க தந்துட்டு இருக்காங்க. தவறுகள் அப்படின்னா நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? தவறுகள்னால் வந்துட்டு சில அவங்க கொடுக்கக்கூடிய ஜன்னல் அமைப்பு கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துட்றான், அது தப்புன்றாங்க. திரும்ப அது இந்த அமைப்பில் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சரி பண்ணி சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ இது மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இல்லை, கட்டடம் இப்போ வளர்ச்சி பட்டுக்கிட்டு இருக்கு. கட்டடம் உங்கள் தொழில் முறையில் வந்து எப்படி இருக்குது சார்? தொழில் முறைகள் நல்லா இருக்குது. சில பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தால் அதுலேருந்து விடுதலை பெற்றுட்டு நல்ல மாதிரி இருக்கிறேன். முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் வந்து முன்னேற்றம் நல்ல மாதிரி இருக்கு. முன்பை விட இப்போ நல்லா இருக்கு. அதனால் வீடு நல்ல அமைப்பில் வரும்போது நம்ம தொழில்களும் நல்ல மாதிரி இருக்கு. நம்ம வீட்லேயும் பல சந்தோஷங்களும் கிடைக்கும். சரி, இதனால நேயர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நம்ம என்ன மாதிரி இன்னும் பல தொழிலாளர்களும் நீங்கள் இந்த தூத்துக்குடி நகரில் இருக்கிறீங்க. நீங்களும் நம்ம மணிபாரதி அவர்களை சந்தித்து நீங்களும் அவங்களோட ஆலோசனை பெற்று நல்ல அமைப்பில் நம்ம ஆஃபீஸ் ரூம்பையும் நம்மளோட வீட்டோட அமைப்பையும் நல்ல மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் உயரலாம். நேர்களே, ஒரு தொழில் அதிபர் உயர்ந்தா அவங்கள நம்பி இருக்க குடும்பங்கள், பல குடும்பங்கள் வந்து முன்னேறும். இது வந்து இவங்க சொல்கிறது மூலமாக நம்ம வந்து அறிஞ்சிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பங்கேற்றுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல வாஸ்து அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.